இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமாக நான் நன்றி சொல்லணும். அது இந்த விஜய் மாமாவோட குட்டி நண்பா நண்பி. அவங்களால தான் இது நடந்திருக்கு. மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மேலோட்டமான கவர்ச்சிகரமான ஒரு அரசியலை ஒரு பண்ணியிருக்காரு. அதை விட சின்ன குழந்தைங்களை பேச வச்சு குழந்தைங்களை வந்து ஒரு நிர்பந்தப்படுத்துறது அது எப்படி எனக்கு ஒண்ணும் அப்ப இந்த வாக்காளர்கள் குழந்தையோடைய வயது நன்றி சொல்றாரு, குழந்தைங்களுக்கு நன்றி சொல்றாரு. ஆமா ஆமா, இந்த குழந்தைகளுக்கான மனநிலையில தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஒரு பெற்றோர்களும் அரசியல் அறிவு என்பது இந்த 5 வயது குழந்தைகளுக்கான அரசியல் அறிவு தான் அவர்களுக்கும் இருக்கு. தன்னை ஆள்பவர்கள் யார், என்ன அத்தனை வருஷத்துக்கு ஆளணும், ஏன் ஆளணும், இவங்க ஆளுவதனால் நமக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் என்ற அரசியல் பார்வையற்ற முதல்லயே இதை முதலாளிகள் வந்து செஞ்ச ஆரம்பிச்சிடும். பார்வையற்றவர்கள் அரசியல் பார்வையற்றவர்களாக மாத்தினாதான் எப்படி வேணா இவங்களை ஆட்டி வைக்கலாம். அப்படி டெய்லி அரசியலை தெரிஞ்சுக்காத, என்டர்டைன் பண்ணு. இப்போ உங்களோட சோசியல் மீடியா கூட உங்களை என்டர்டைன் பண்ணுதே தவிர நாலேஜ் கொடுக்கவே இல்லை. நீ எதை பார்க்குற விரும்புறியோ அதை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு செக்ஷனை பறந்துபட்ட அறிவுபூர்வமான விஷயங்களை நீங்க தேடி பிடிச்சி தான் பார்க்கணும். தேடி பார்க்கும்போது அதுவும் உங்களுக்கு கொடுக்கும். அதை என்டர்டெயின் பண்றீங்க இல்லையா? இப்போ சோசியல் மீடியாவே பூரா கேளிக்கைகளாக தானே இருக்கு. பல்லாயிரக்கணக்கான இது வருது. கேளிக்கைகளுக்குள்ளேயே கேளிக்கைகள் இல்லாமல் மனிதர்கள் இருக்க முடியாது. ஆனால் அந்த வாழ்க்கையில் உங்களை அப்படி இன்னைக்கு சராசரி 1 மணி நேரம்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஒட்டுமொத்த செல் உபயோகப்பாளர்களுடைய அது 4 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை தனி. குறைந்தபட்சம் சராசரி 1 மணி நேரம் இன்றைக்கு சோசியல் மீடியாவுக்குள் இருக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை பல கோடியாக மாறிடுச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 8 கோடி மக்களில் ஒரு 5 கோடி மக்கள் தினமும் செல்ஃபோன் வச்சுருக்கவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஏதோ விதத்தில் 1 மணி நேரம் அவங்க வந்து பண்ணுவோம். அந்த 1 மணி நேரம் என்பது அவர்கள் மூளைக்குள் என்ன விதமான கருத்துக்கள் போய் சேருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா படுது.